வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மல்டிபிள் இன்டெக்ரல்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த ஸ்மாலர் ஏரியா பவுண்டட் பை y ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 யூஸிங் டபுள் இன்டெக்ரல். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸ், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இது உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதாவது இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் 0,0 இல்லாட்டி எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்கும். இந்த இடத்துல ஏதாவது சென்டர் இருந்ததுன்னா, வேறு சென்டர் இருந்ததுன்னா. ஸோ இது அதெல்லாம் இல்லாததுனால சென்டர் 0,0. இங்கே ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக 4 இருக்குது. ஸோ ரேடியஸ் ஆர் வந்து 2 யூனிட்ஸ். இப்போது ரெண்டு கர்வோடைய பவுண்டடாக இருக்க ஏரியா கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம கட்டாயம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். சரி, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்திருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. நமக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் ஒய்க்கு பதிலாக 2 மைனஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே பண்ணுறேன். ஸோ ஒரு ஈக்குவேஷனை தூக்கி அடுத்த ஈக்குவேஷனில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 2 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போது இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ன்றது 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ab மைனஸ் 2 இன்ட்டு ஏ வந்து ஒரு 2, இது ஒரு எக்ஸ். ஸோ மைனஸ் 4x. இந்த 4ஐ நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் ஈக்குவல் டு 0. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, 2x ஸ்கொயர். இந்த ப்ளஸ் 4ம் மைனஸ் 4ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதில் 2xை காமனாக வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டா மீதி x மைனஸ் 2ன்னு இருக்கும் ஈக்குவல் டு 0. அதாவது அர்த்தம் என்ன? ஐதர் 2x இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் 0னா ஒன்று இது 0வாக இருக்கணும் அல்லது இது 0வாக இருக்கணும். 2x இஸ் ஈக்குவல் டு 0னா x 0, x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா x வந்து 2. இப்போது நம்ம ரெண்டு வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஒய்யை இதில் எந்த ஈக்குவேஷன்லாம் போட்டு கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எடுத்துக்கலாம். அதுதான் சிம்பிளாக இருக்குது. வென் x இஸ் ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு, நம்ம தான் தெரியல y ஈக்குவல் 2 மைனஸ் எக்ஸ்ன்னு படித்தோம். ஆர் இங்கே பாருங்கள், இதில் பார்த்தோம் 2 மைனஸ் எக்ஸ், அதை தான் போட போகிறோம். y ஈக்குவல் டு 2 மைனஸ் இந்த 0வை போட்டோன்னா இட் இஸ் 2. அதே மாதிரி 2 மைனஸ் இந்த 2வை போட்டோன்னா இட் இஸ் 0. ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன? 0,2 அண்ட் 2,0. இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரி, இப்போ நம்ம டயக்ராமை போட்டுருவோம். டயக்ராமில் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் தான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அது சென்டர் 0,0ன்னு சொல்லியிருக்கேன், ரேடியஸ் வந்து 2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டேன். அடுத்து இந்த லைனை பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா பாருங்கள், இந்த லைனில் எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய்க்கு 2, ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸு 2. அதாவது இந்த கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கிறேன். அப்போது எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 2னா ஒய்க்கு 0. இதை வச்சு இந்த லைனை வரைஞ்சிட்டேன். சரி, இப்போது இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது, அதாவது என்க்ளோஸ் ஃபிகர். நம்ம எதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும்? அப்போது கொஸ்டினை கவனிங்க. ஃபைண்ட் த ஸ்மாலர் ஏரியா பவுண்டட் பை த கர்வ்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம எந்த ஏரியா கண்டுபிடிக்கணும்? இதுதான் சின்ன ஏரியா. ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ரெக்வயர்டு ஏரியா எப்படின்னு பாருங்கள். இதில் நான் என்ன இந்த தடவை ஆக்சுவலி உங்களுக்கு என்னென்னா, இந்த ஷேடட் ஏரியாவை இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் கொண்டு வந்தாலோ இல்லை ஒய் ஆக்சிஸில் கொண்டு வந்தாலோ எங்கேயுமே அதை மிடில் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. இப்போ ரெண்டு பக்கமும் இன்டர்ஃபியர் ஆகாது. நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கேன், இந்த 0 to 2 ஒய் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன். அதாவது இப்படி 0 to 2 ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? 0 to 2 ஒய் ஆக்சிஸாக இருந்தால் இப்போ வர்டிக்கலாக போகும்போது அதோட இது டிஒய். அப்போ நடுவில் இருக்கிறது என்னவாக இருக்கணும்? எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கணும்னா இப்போ வந்து நான் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது, இப்போ ஒய் ஆக்சிஸ் எடுத்துருக்கும் போது எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி வரும்? நான் ஃபஸ்ட்டு வர்டிக்கல் லைன் எடுத்துகிட்டேன். ஸோ ஹாரிசாண்டல் லைனுக்கு நான் மார்க் பண்ண போகிறேன். நான் இந்த வர்டிக்கல் லைன் 0,2 எடுத்துட்டேன்னா அடுத்து ஹாரிசாண்டல் லைனில் நான் கொண்டு வரேன். ஃபஸ்ட்டு எந்த கர்வை டச் பண்ணுது பாருங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போது எனக்கு வேண்டியது வந்து வாட் இஸ் எக்ஸு? ஏன்னா ஆல்ரெடி ஒய் கோஆர்டினேட் எடுத்துட்டேன். ஹாரிசாண்டல் இஸ் எக்ஸு. அப்போது எக்ஸு வந்து எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர். அதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். அதில் தான் ஃபஸ்ட்டு டச் ஆகுது. அந்த இது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். லோயர் அதுதான் அப்பர் லிமிட்டில் போடணும். அப்போ லோயர் லிமிட்டில் என்ன? இன்னொரு கர்வ். அது வந்து இதுதான் ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். அதோடைய எக்ஸ் என்னது? ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் இங்கே இருக்குல்ல, இதில் எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் இங்கே வந்தால் 2 மைனஸ் ஒய்ன்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன்.
கிளியராக இருக்கா? அப்போது அந்த எக்ஸ் ஆக்சிஸில் வரும்போது இங்கே எக்ஸ், அதாவது நான் வந்து இப்படி இந்த சைடில், அதாவது ஹாரிசாண்டலாக போனால் டிஎக்ஸ் வரும், வெர்டிக்கலாக போனால் டிஒய் வரும். இல்லைன்னா பாருங்கள் இங்கே ஒய் இருக்கா, எனக்கு இங்கே எக்ஸ் வரணும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து சரி ஓகே, ஒரு இன்டெக்ரலாக முடிப்போம். ஆல்வேஸ் த அவுட் சைடை வந்து அடுத்து தான் பண்ணணும், முதல் இன்டர்னலில் பண்ணுவோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஎக்ஸை இன்டெக்ரல் பண்ணால் எக்ஸ்ன்னு வரும். அப்பர் லிமிட் இது இருக்குது பாருங்கள், √4 - y², லோயர் லிமிட் 2 - y இன்ட்டு இந்த டிஒய்யை நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணுவோம். 0 to 2 எக்ஸோட அப்பர் லிமிட் √4 - y² மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் 2 - y. அந்த டிஒய் நான் ஆல்ரெடி வச்சுருக்கதை இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது இன்டகிரேஷன் எப்படி பண்ண போகிறீங்க? இன்டகிரேஷன் பண்ணணுன்னா இது வந்து a² - x² ஃபார்மேட்டில் இருக்குது. அதோட ஃபார்முலா இன்டகிரேஷன் ஆஃப் a² - x² இன்ட்டு dxோட ஃபார்முலா x/2 √a² - x² ப்ளஸ் a²/2 sin inverse of x/a. நான் தனியாகவும் உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸும் கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இதுலேயும் பார்த்துக்கோங்க. அப்போது என்ன ஆகும்? அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் dxோட ஃபார்முலா x/n வந்து x/n+1/n+1. இந்த ஃபார்முலாஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள், √a² - எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், x/2 √a² - x². அது எப்படி எழுத போகிறோம்? y/2 √a² - y² ப்ளஸ் a²/2 sin inverse of x/a. a²ன்றது என்ன நமக்கு? 4. ஏன்னா இதுதான் a² - y². a²/2 sin inverse of x/aக்கு பதிலாக இங்கே y இருக்கிறதுனால y/a வந்து 2. ஏன்னா a² is 4, a வந்து 2. இதை இன்டகிரேட் பண்ணி முடிச்சாச்சு. ஏன்னா இதுக்கு 2 டேர்ம் இருக்குது இன்டகிரேஷனில். அடுத்து இந்த -2 dy. அப்போ -2 இஸ் எ கான்ஸ்டன்ட், அது அப்படியே வச்சுருக்கேன். dyயை இன்டகிரல் பண்ணால் y, dxஐ இன்டகிரல் பண்ணால் எக்ஸ்ன்ற மாதிரி dyயை இன்டகிரல் பண்ணால் y. அடுத்து இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் y dy, அதாவது y/1 dy. இப்போ x/1 dxனா என்ன பண்ணும்? x/1 + 1/1+1. அதே மாதிரி இங்கேயும் y/1 dyயை வந்து y/1 + 1, அதாவது 2 பை த சேம் வேல்யூ இந்த டினாமினேட்டர் 2ன்னு போட்டுருவோம். இப்போ இந்த லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒவ்வொரு தடவை இன்டெக்ரல் முடிக்கும் போது இப்போ dy வச்சு இன்டெக்ரல் முடிச்சோன்னா அதோட லிமிட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்பர் லிமிட் 2வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 2வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2/2 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2² is 4, 0 ஆகிடுது. ஸோ இந்த ஹோல் டேர்ம் 0. அடுத்து அப்பர் லிமிட் இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணனா இங்கே 4/2 வந்து 2 sin inverse of 2/2 1ன்னு வரும். மைனஸ் 2 இன்ட்டு ஒய்யோட ஆன்சர் என்ன? 2. ஸோ 4ன்னு வரும். ப்ளஸ் y² 2² 4/2 வந்து 2ன்னு வரும். லோயர் லிமிட் எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா sin inverse of 0, சைனில் எங்கே 0 வரும்? 0 டிகிரியில் வரும். அதனால் எல்லாமே லோயர் லிமிட்டில் 0 ஆகிடும். ஸோ 0ன்னு போட்டுட்டேன். அடுத்து இப்போ மீதி இந்த டேர்ம் மட்டும்தான் எனக்கு இருக்கும். இது 2 sin inverse of 1, ஏன்னா y/2 வந்து 2/2 கரெக்டாக. மைனஸ் இந்த -4 + 2 வந்து -2. அப்போ 2 இன்ட்டு வாட் இஸ் sin inverse of 1, அதாவது சைன் டேபிளில் 1 எங்கே வரும்? நமக்கு தெரியும் sin 90 is 1. சைன் இன்வர்ஸ் வேல்யூன்னு கொடுத்தா இந்த வேல்யூ டேபிளில் எங்கே வரும்னு எந்த ஆங்கிளுக்கு வரும்னு பாருங்கள். 1 வந்து sin 90 டிகிரிக்கு, அதாவது 90ன்றது என்னது? π/2, 180/2, இதுதான் 90. ஸோ π/2 போட்டாச்சு. -2 இது ரெண்டும் கேன்சல். ஸோ π - 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இஸ் த ஆன்சர். தேங்க்யூ.